என் தங்கப்பிள்ளையே, இன்று இந்த வராகி அம்மா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தியினை எக்காரணம் கொண்டும் நீ தவிர்த்து விடாதே. ஏனென்றால் சில நல்ல செய்தி உன் செவி வந்து சேர்கின்ற நேரம் பல தடங்கல்கள் நிச்சயமாக உனக்கு ஏற்படும். அத்தனை தடங்கல்களையும் தாண்டி நீ கேட்டு விடுவாயானால் நிச்சயமாக உனக்கு நல்லதொரு தீர்வு கிடைத்துவிடும். இந்த வராகி இந்த அதிர்ஷ்ட நாளில் இன்று இரவை நோக்கிய ஒரு விஷயத்தை உனக்கு கொண்டு வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இன்று இரவானது பௌர்ணமியினுடைய இரவு. இன்றைய நாளில் நீ செய்கின்ற சில விஷயங்கள் உனக்கு வாழ்நாள் முழுமைக்குமான முழு பலனை கொடுக்கும். சந்திர பகவானினுடைய அன்பையும் அருளையும் பெற்று கொள்ள வேண்டிய நேரம். என் பிள்ளையே, இன்று இரவு நான் சொல்வது போல இந்த ஒரு நீரை மட்டும் நீ குடித்தால் போதும். நிச்சயமாக உனக்கு பல நல்ல பலன்கள் கிடைக்கும். நான் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டே வா. முழுமையாக கேட்டு முடிக்கும் நேரம் எதனால் நம் தாயானவள் நமக்கு நல்ல விஷயம் நடக்கும் என்று உறுதி வாக்கு கொடுத்தாள் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, இன்றைய நேரம், இன்று இரவு நேரத்தில் ஒரு டம்ளர் நிறைய தண்ணீரை எடுத்துக்கொள், அல்லது ஒரு சொம்பு நிறைய தண்ணீரை எடுத்துக்கொள். அதனை உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற ஜன்னல் பக்கமாக ஓரிடத்தில் அதனை வைத்துவிடு. அதாவது நில ஒளி படுகின்ற இடம். ஒருவேளை அம்மா, எனக்கு இந்த இடத்தில் நில ஒளி படாது, என் இல்லத்திற்குள் நில ஒளி படுவதற்கான வாய்ப்புகளே இல்லை என்று நீ சொல்வாயானால் பரவாயில்லை. உன்னுடைய இல்லத்தின் வாசலில் வைத்துவிடு. வைத்துவிட்டு ஒரு மூடி வைத்து மூடிவிட்டு என் பிள்ளை நீ உறங்கச் செல்ல வேண்டும். அதிகாலையில் எழும்பும் பொழுது நாளைய விடியல் உனக்கு பௌர்ணமியினுடைய வெற்றி விடியலாக இருக்கின்றது. ஏன் தெரியுமா இன்று அம்மா உனக்கு இந்த செய்தியை சொல்கின்றேன்? பொதுவாக பௌர்ணமி என்பது நாளை விடியலில் ஆரம்பித்து நாளை இரவு முழுவதும் இருந்து அடுத்த நாள் முடிகிறது என்றால் அது வேறு விஷயம். ஆனால் இந்த பௌர்ணமியானது உனக்கு இன்று மாலையே ஆரம்பித்து நாளை தான் முடிவடைகின்றது. அப்படியானால் இன்று இரவு முழுக்க உனக்கு பௌர்ணமி, நாளை பகல் உனக்கு பௌர்ணமி. அதனால் இன்று இரவு இந்த விஷயத்தை நீ செய்து நாளை விடியலில் நீ இந்த நீரை குடிக்கும் பொழுது அதனால் உனக்கு கிடைக்கக்கூடிய பலன் ஏராளம். என் பிள்ளையே, அதனால் இன்று இரவு சாதாரணமாக தண்ணீரை ஊற்றி ஒரு மூலையில் வைத்துவிட்டு நான் சொல்வது போல அடுத்த நாள் காலையில் எழுந்து என் பிள்ளை நீ நல்லபடியாக சந்திர பகவானை தரிசனம் செய். அதாவது கிழக்கு முகமாக நின்று கொண்டு தண்ணீரை கையில் வைத்து கொண்டு ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக என்று சொல்லிவிட்ட பிறகு என் பிள்ளை அந்த நீரை நீ குடித்து விடு. என் குழந்தையே, இதனால் என்ன பலன் கிடைக்கும் என்று யோசிக்கின்றாய் அல்லவா? இரவு முழுவதும் நீ சந்திர பகவானை வணங்கி இருக்கின்றாய். இரவு முழுவதும் சந்திர பகவான் உனக்கான ஆசிகளை அந்த தண்ணீரில் வழங்கி இருக்கின்றார். அந்த நீரை நீ குடிக்கும் பொழுது அவரினுடைய அன்பும் ஆசிகளும் உனக்கு அதில் முழுமையாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் உன்னுடைய மனதில் இருக்கின்ற பல குழப்பமான விஷயங்களுக்கு தீர்வினை நீ குடித்த இந்த நீர் மூலமாக உனக்கு கிடைக்கும். உன் மனது அமைதி பெறும். உன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கி பல நன்மைகள் உனக்கு பிறக்கும். அதுபோல என் குழந்தையே, இன்று பௌர்ணமி இரவானதால் நாளைய பகலில் பௌர்ணமி நேரத்தில் என் பிள்ளை உன்னுடைய இல்லத்திற்கு வெண்மை நிறத்தில் இருக்கின்ற பொருட்கள், தெய்வங்களுக்கு உகந்த பொருட்களை உன் இல்லத்திற்கு நீ கொண்டு வந்து விட வேண்டும். என் தங்கமே, உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற பலவிதமான பிரச்சனைகளுக்கெல்லாம் உனக்கு தீர்வு கிடைக்க வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது. எவ்வளவுதான் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கின்றது, எவ்வளவுதான் வாழ்க்கையில் சோதனை இருக்கின்றது, இருந்தாலும் தான் நினைத்த விஷயங்களை வாழ்க்கையில் சாதித்து விட வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருக்கும் வரை நிச்சயமாக உனக்கு எந்த கவலையும் வேண்டாம். நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்களை திறமையாக செய்யும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு பலன்கள் கிடைக்கும். வெண்மை நிறத்தில் தெய்வ கடாட்சம் பொருந்திய பொருட்கள் என்றால் என்னவெல்லாம் என்று யோசிக்கின்றாயா? என் பிள்ளையே, பச்சரிசி, கற்கண்டு,
வெள்ளை நிற சீனி, அதே நேரத்தில் என் பிள்ளையே கல் உப்பு. இதில் ஏதேனும் ஒன்றை நிச்சயமாக என் குழந்தை நீ உன் இல்லத்திற்கு வாங்கி கொண்டு வரலாம். என் தங்கமே, எதுவாக இருந்தாலுமே தெய்வம் மனது வைத்தால் நம் வாழ்க்கையில் உடனடியாக நடந்துவிடும் என்பதனை நீ நம்புகின்றாய் அல்லவா? அப்படியானால் நாம் தெய்வத்தினுடைய மனதை குளிர வைக்க வேண்டும். தெய்வத்தினுடைய எண்ணங்களை நம் பக்கமாக திருப்ப வேண்டும். நாம் நினைத்ததை தெய்வம் நமக்கு நடத்தி கொடுக்கும்படி தெய்வத்தினுடைய அன்பையும் அருளையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதை நீ சரியாக செய்யும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றி என்ற ஒன்று உன்னை வந்து சேராமல் வேறெங்கு சென்று விட முடியும். என் தங்கமே, ஒவ்வொரு முறையும் நீ இதுபோன்று செய்கின்ற பொழுது அந்த சந்திர பகவானே, என்ன இது, இந்த குழந்தை நம்மை இந்த அளவிற்கு தொந்தரவு படுத்துகிறது என்று நினைத்து உன்னை பற்றி என்னென்ன செய்ய வேண்டும் என்பதனை சிந்திக்க தொடங்கி விடுவார். எதனால் நீ இந்த அளவிற்கு தெய்வத்தை நாடுகின்றாய் என்பதனை புரிந்து கொள்வார். என் பிள்ளையே, எல்லா தெய்வங்களையும் நீ மனதார வணங்கி அவர்களின் அன்பினை பெற்றுக்கொண்டாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமும் உனக்கு தொடர்ச்சியாக நடக்க தொடங்கிவிடும். ஆரம்பத்தில் எல்லாமும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தாலும், ஆரம்பத்தில் எல்லா விஷயங்களும் உனக்கு வேதனைகளை கொடுத்தாலும், நாட்கள் செல்ல செல்ல நீ தெய்வத்தின் மீது கொண்ட நம்பிக்கையினால், இறை பக்தியின் காரணமாக உன்னுடைய ஆசைகள் எல்லாமும் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறத் தொடங்கிவிடும். இதுநாள் வரையிலும் உனக்கு எவ்வளவுதான் இந்த வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் கடந்து வருவதற்கான அத்தனை சூழ்நிலைகளும் உன் கண் முன்னால் தெரிந்தது. ஆனால் இப்பொழுது எல்லாம் என் பிள்ளை உனக்கு இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயமாக முடிந்துவிடும் என்கின்ற நம்பிக்கையும் சேர்ந்து வந்துவிட்டது. இந்த நம்பிக்கையோடு இந்த வராகி சொல்கின்ற இந்த விஷயங்களையும் நீ சரியாக செய்து கொள்ள வேண்டும். சந்திர பகவானினுடைய அருளை பௌர்ணமி நாளில் பெறுவது என்பது அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைத்து விடாத பாக்கியம். என் குழந்தையே, மற்றபடி அவர்களுக்கு செய்ய வேண்டிய பூஜைகளை எல்லாம் நாளை இரவு நீ செய்யலாம். இன்று உனக்கு நேரம் இருக்கிறது, இன்று உனக்கு மனதிருக்கிறது என்றால் இன்று செய்ய வேண்டும். இல்லை என்றால் நாளைய இரவில் நீ சந்திர பகவானுக்கு பூஜைகளை செய்து அவரினுடைய அன்பையும் அருளையும் பெற்று கொள்ளலாம் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, அவரினுடைய பெயரை நீ மனதார சொல்லும் பொழுது அவர் மனம் குளிர்ந்து உன்னை தேடி ஓடோடி வந்து விடுவார். அவர் உன்னுடைய அன்பினை முழுமையாக பெற்றுக்கொண்ட பிறகு உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுக்காமல் விட்டுவிட முடியுமா? நிச்சயமாக அதனை அவர் நிறைவேற்றி கொடுத்து விட்டுத்தான் இங்கிருந்து செல்வார் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, பௌர்ணமி நில ஒளியானது உன்னுடைய வாழ்க்கையில் பிரகாசத்தை கொண்டு வந்து கொடுக்கும். உன்னுடைய மனதிற்கு அமைதியை கொடுக்கும். உனக்கு இப்பொழுது பலவிதமான கஷ்டங்கள் மனதில் ஓடுகின்றதல்லவா? சந்திர பகவானை அமர்ந்து அமைதியாக உற்று நோக்கிப்பார். உனக்கே மனதிற்குள் ஒரு மிக பெரியதொரு வெளிச்சம் வரும். இந்த வெளிச்சத்தினால் உனக்கு இருக்கின்ற பல குழப்பங்கள் தீர்ந்துவிடும். தேவையில்லாமல் நீ யோசிக்க நினைத்த விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக உன் மனதை விட்டு அகன்றுவிடும். நம் வாழ்க்கையில் நடக்கின்ற நன்மைகள் மட்டும்தான் உன் கண்களுக்கு தெரியும். அப்படி இந்த வாழ்க்கையில் வருகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் எதிர்கொண்டு நீ எதையெல்லாம் சாதிக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதையெல்லாம் நீ சாதித்து விட வேண்டும். இது போன்ற அதிசக்தி வாய்ந்த அதிசய நாட்கள் எல்லாம் கிடைக்கும் பொழுது அதனை நீ சரியாக பயன்படுத்தி விட்டால் நிச்சயமாக என் பிள்ளைக்கு தோல்வி என்ற ஒன்று ஒரு நாளும் கிடையாது. உன்னுடைய வெற்றியை யாராலும் உனக்கு தர முடியாது என்று சொல்லிவிட முடியாது. என் பிள்ளையே, உன்னுடைய திறமையால் உன்னுடைய உழைப்பினால் உன் வெற்றியை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சரியான நாளில் சரியானவர்களிடத்தில் இருந்து ஆசிகளை பெறும் பொழுது அது இன்னமும் உனக்கு அதிகப்படியான பலன்களை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். நடக்கவிருக்கின்ற ஒவ்வொன்றும் உனக்கு நன்மைகளாக மாறும். என் பிள்ளையை, இந்த பௌர்ணமி நாளில் என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கி உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக நடக்க தொடங்க வேண்டும். அதற்கு உன்னுடைய மனதில் என் மீது நம்பிக்கை வேண்டும்.
என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.